विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि வரல வருது எனக்கு. சரி, ஓகே. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம். நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதோ வந்தே भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने व्योमवते व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम निर्विकल्पं निरारम्भं निर्मायं निरुपद्रवं यस्येत्तं संविकल्प्यन्ते सज्ञा सज्ञोदितस्य वै तस्यैकलस्य जरदोद्वीति येच्छा भवत्किल अमूर्तेन स्वमूर्तिश्च तेना कल्पिस्वलीलया सर्वैश्वर्य गुणोपेता सर्वज्ञानमयी शुभा सर्वगा सर्वरूपा च सर्वदृक् सर्वकारिणी। மகாவிஷ்ணுவானவர் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால அவர் ஆவிர்பவிச்சார். சாட்சாத் ஈஸ்வரனும் அம்பாளும் இதுக்கப்புறம் நம்ம மோட்சத்தை கொடுக்கறது மட்டுமே பண்றது, மற்ற ஸ்திதி காரியங்கள் எல்லாத்தையும் மகாவிஷ்ணுவை உற்பத்தி பண்ணி அதன் வழியாக நடத்த வேண்டியதுன்னு தீர்மானம் பண்ணி பரமேஸ்வரன் அம்பாளை பத்தி திரும்பி பார்க்கிறார். பார்த்த க்ஷணபரியந்தத்துல அங்க மகாவிஷ்ணு உற்பத்தி ஆகிறார். அந்த மகாவிஷ்ணுவானவர் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய காசி கஷேத்திரத்துக்கு எழுந்தருளி அங்க இந்த சக்கர தீர்த்தத்தை ஏற்படுத்துறார் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினால அப்படின்ற பார்த்தோம். முருகனே சொல்றார், ஸ்கந்தோவாச்ச சமா சஹசிரம் பஞ்சாசத் தப உக்ரஞ்சாரசா சக்கர புஷ்கிரிணீ தீரே தத்ரஸ்தானு சமாகிருதி ததஸ்ஸ பகவான் ஈஷோ மிருடான்யாசகிதோ மிருடஹ திருஷ்ட்வா ஜ்வலந்தம் தபசா நிश्चलन् மீலிதேக்ஷணம் தமுவாச்ச ரிஷிகேஷம் மௌலிமான் தோலயன்முஹு அஹோ மகஸ்த்வம் தபசஸ் துவோ தைர்யம் ச சேததः அஹோ அனிந்தனோ வன்னிர்ஜ்வலத்யேஷ நிரந்தரம் அலம் தப்த்வா மகாவிஷ்ணு வரம் வரய சத்தமா. மகாவிஷ்ணுவானவர் சக்கரபுஷ்கரணியினுடைய தீரத்துல அசையாமல் மலை போல் இருந்து கொண்டு 50,000 ஆண்டுகள் மிக கடுமையான தபஸ் பண்ணார்ன்றத பார்த்தோம். மிருடனான சாட்சாத் பரமேஸ்வரன் மிருடானியான அம்பாளோட இப்படி தியானிச்சுண்டு கண்ண மூடின்னு இருக்கிற ஒரு பிரகாச ஸ்வரூபமான இந்த ரிஷிகேஷனை பார்த்துட்டு தலைய அசைச்சுண்டு ஆச்சரியமா பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவை பார்த்து சொன்னார், ஓ தபஸனுடைய வீரியம் மகா தேஜ பிரகாசமா இருக்கு, உன்னோட மனசனுடைய உறுதி திருடமா இருக்கு, விறகில்லாத தழல் போல நீர் ஜொலிக்கிறீர். அனிந்தனோ வன்னிர் ஜுவலத்தியேஷா நிரந்தரம், இந்தனமில்லாத அக்னி மாதிரி ஜொலிக்கிறீர். அதனால
இந்த தபஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்போதைக்கு, இது போறோம், உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு, நான் கொடுக்கறேன் அப்படின்னு விஷ்ணுக்கு சொல்லவும் ஸ்ரீ விஷ்ணுருவாச்ச. அப்போ மகாவிஷ்ணு பேச ஆரம்பிச்சார்ன்றது வரைக்கும் பார்த்தோம். எதி பிரசன்னோ தேவேஷ தேவதேவ மகேஸ்வர பவான்யா சகிதம் துவாம் திரஷ்டுமிச்சாமி சர்வதா சர்வகர்மசு சர்வத்ர த்வாமேவ சசிசேகரா புரச்சரந்தம் பஷ்யாமி யதா தன்மே வரஸ்ததா துதீய சரணாம்போஜம் அகரந்தமதூத்சுகா மச்சேதோ பிரமரோ பிராந்தி விகாயாஸ்து சுனிஷ்சலஹா. ஹே பரமேஸ்வரா, நீங்க மேல பிரசாதமானேன்னா, சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கேள் அப்படின்னா எப்பவுமே பவானியா சகிதம் துவாம், பவானியாகிய தாயாரோடு சேர்ந்து, ஏன்னா அங்க பவானிங்கிற பேர்ல அம்பாள் காசியிலபுரியில இருக்காருன்றது முன்னாடியே பார்த்தோம் இந்த ஸ்கந்த புராணத்துல. அப்போ எப்பவுமே எனக்கு தரிசனம் பண்ணணும், திரஷ்டுமிச்சாமி சர்வதா. சாட்சாத்து பவானியோட சேர்ந்து, ஏன்னா பத்னியோட சேர்ந்து தரிசனம் இருக்க ரொம்ப விசேஷம். தம்பதி தரிசனமே பொதுவா விசேஷம்னு சொல்றது. தம்பதி சகிதாளா ஒருத்தரை பார்க்கறது விசேஷம். அந்த மாதிரி சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரால் விடையேறியோர் உள்ளம் கவர் கல்வன்னு பாடினாரല്ലോ. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா பெய்த்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணெய்நல்லூர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இங்க அம்பாளோட சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரன் எப்பவுமே அம்பாள் கூடவே, பிரியா விடைன்னு பேர் அம்பாளுக்கு. சோமாஸ்கந்தருக்கு கூட தனியா ஒரு அம்பாள் இருந்தாலும் கூடவே ஒரு அம்பாள் எப்பவுமே இருக்கா. அப்பேற்பட்ட பகவான் இப்படி எனக்கு பவானியோட சேர்ந்து காட்சி கொடுக்கணும்னு மகாவிஷ்ணு பிரார்த்திக்கிறார். சர்வ கர்மசு சர்வத்திர துவாமே பசசியேகர புரஸ்சரந்தம் பஷ்யாமி. நீங்க முன்னாடி எங்க போனாலும் எந்த காரியம் பண்ணாலும் எனக்கு நீங்க வழிகாட்டின்னு போகணும். ஏன்னா நீங்க ஏதோ உங்க வேலை முடிஞ்சு போச்சு என் தலையில கட்டிட்டு போறதுன்னா நான் ஒத்துக்க முடியாது. எனக்கு முன்னாடி நீங்க தான் போகணும். தர்மஸ்வரூபமாக ஞானஸ்வரூபமாக பரமேஸ்வரன் நீங்க இருக்கிற இடத்துலதான் நான் ஆசிரித்தம் தானே, பரபிரம்ம ஆசிரித்தம் தானே சகுண பிரம்மம். நிர்குண வஸ்து எங்க இருக்கோ அதை ஆசிரியிச்சுதானே சகுணம் இருக்கு. அதனால எனக்கு முன்னாடி நீர் தான் போகணும்னு சொல்றார். தொதீய சரணாம்போஜ மகரந்த மதுத்சுகா. உங்களோட சரண அரவிந்தம் இருக்கே, அதுல இருக்கிற தேனை குடிக்கக்கூடிய, மகரந்தத்தை அனுபவிக்கக்கூடிய மதுஸ், என்னுடைய தேனியாக வண்டாக, மச்சேதோ பிரமரோ பிராந்தி, என்னோட புத்தியானது பிரமரி மாதிரி. பிரமரம்னா தேனி, அங்கங்க மகரந்தத்தை தேடி சுத்திண்டு வந்துட்டு இருக்கு. அப்படி அந்த வண்டு பிரமராம்பிகான் பேரு, காலஹஸ்தியில கூட பரமேஸ்வரன். அது அப்படி சுத்தின்னு வரணும். உங்க பாதார விந்தத்தையே எப்பவும் என் மனசு நிக்கணும். தியானம் விஷ்ணு எல்லாம் பண்றார், சிவ தியானத்துல ஈடுபடுறார். மச்சேதோ பிரமரோ பிராந்தி விஹாயாஸ்து சுனிஷ்சலஹா. ஏன்னா சாட்சாத் ஆத்மஸ்வரூபத்தை தானே எல்லாம் தியானம் பண்ண முடியும். எல்லாருடைய அந்தர்யாமியாக ஆத்மஸ்வரூபமாக நிர்குண பிரம்மமாக சதாசிவமாக இருக்கக்கூடியது பரமேஸ்வரன், சர்வாந்தர்யாமி. அதனால விஷ்ணுவுமே யாரு? சிவன் தானே விஷ்ணு. அம்பாளை பார்த்த உடனே வரார் விஷ்ணு. அதனால சாட்சாத்து பரமேஸ்வரனே விஷ்ணு, அவ்வளவுதான், ஒன்னும் வித்தியாசம் இல்லை. ஸ்ரீ சிவோ வாச்ச, பரமேஸ்வரன் சொல்றார், ஏவமஸ்து ரிஷிகேஷ யத்வயோக்தம் ஜனார்தன அந்யம் வரம் பிரயச்சாமி தமாகர்ணிய சுவ்ரத त्वदीय रूपस्यास्य तपसो महोपजय दर्शानातु यन्मया आन्दोलितो मौलिः अहिश्रवणभूषणम् तदान्दोलनतः कर्णादे पपात मणिकर्णिका मणिभिः कजिदा रम्या ददोस्तु मणिकर्णिका. போன செஷன்ல பார்த்தோம், பகவான் தலைய ஆட்டிண்டே விஷ்ணுவை எழுப்பினார். அதனால இங்க சொல்றாராம், ஹே ஜனார்தனா,
ஹே ரிஷிகேஷா, நீ என்ன வேணுமோ நான் தரம்பா உனக்கு. ஏவமஸ்து ரிஷிகேஷா எத்வயோக்தம் ஜனார்தனா, என்ன நீர் கேட்டீரோ அது ஆகட்டும். அந்யம் வரம் பிரயச்சாமி தமாகர்ணிய சுப்ரதா, நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன். அதை தவிர நானா ஆசைப்பட்டு ஒரு வரத்தை கொடுக்குறேன், அதையும் கேட்டுக்கோ. என்ன அப்படின்னா, உன்னோட தபஸை நான் பார்த்தனோ இல்லையோ, தொதீய ரூபஸ்யாஸ்ய தபசா, இப்படி ஒரு தபஸ் பார்த்த உடனே எனக்கு புத்தி லயிச்சு போயிடுத்தது. மகோபச்சய தர்ஷனா தூ, ஒரு ஆச்சரியத்தை அடைஞ்சிட்டேன். அந்த ஆச்சரியத்தை அடைஞ்ச உடனே என்னாச்சு, என் தலை ஆடித்து அப்படியே. என்மயாந்தோலிதா, ஆந்தோலிதம், அசைஞ்சுது என் தலை. அப்போ மௌலீரஹி ஸ்ரவண பூஷணம், காதுல இருக்கக்கூடிய மணி இருக்கே பாம்பாக இருக்கு. ஸ்ரவண பூஷணமாக இருக்கக்கூடிய நான் தலையை அசைச்சேன். உடம்பு முழுக்க நாகாபரணத்தோட இருக்கிறவன் காதுல ஒரு மணிகள் போட்டு இருக்கணும் இல்லையோ. ததாந்தோலனத கர்ணாத் பபாத மணி கர்ணிகா, காதுல போடக்கூடிய அந்த மணி போடுற அணி இருக்கே, அதுக்கு மணி கர்ணிகான் பேர். காது அணி என் காதுல போட்டிருந்த அது கண்டு விழுந்து, மணிபி கஜிதாரம்யா ததோஸ்து மணி கர்ணிகா. அது கீழே விழுந்த இடத்துல, இந்த ஆபரணம் விழுந்த இடத்துல இப்படி ஒரு தீர்த்தம் உண்டாச்சு. அதனால இதுக்கு மணி கர்ணிகான்னு பேர் வச்சிருக்கேன். சக்கர புஷ்கரிணி தீர்த்தம் புராக்கியாதமிதம் சுபம். இது என்ன புஷ்கரிணி தெரியுமோ? இது மணிக்கு, என் காது மணி கர்ணிகா விழுந்த இடம். நீ ஏற்கனவே சக்கர தீர்த்தம்னு ஏற்படுத்தினியே உன் சக்கரத்தினால, அந்த தீர்த்தம் தான். அது கரையில தானே நீ உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்க. அந்த சமயத்துலதான் நான் உன்னை எழுப்பும் பொழுது என்னோட இந்த காதுல இருந்த தோடு விழுந்துடுத்து. அது நீ ஏற்படுத்தியிருந்த இந்த சக்கர தீர்த்தத்துல விழுந்தது. ஏற்கனவே சக்கர புஷ்கரிணின்னு சொல்லப்பட்டது. துவயா சக்கரேன கனநாதி சங்கசக்கர கதாதர, ஏ சங்கசக்கர கதாதரனாகிய விஷ்ணு, நீ ஏற்படுத்தின இந்த சக்கர புஷ்கரணி தான் இதன் காது தோடு அதுல விழுந்துருத்து. மம கர்ணாத் பிரபாதேயம் யதாஸ்ம மணி கர்ணிகா, இந்த ரத்ன கச்சிதமான காதணியானது அதுல விழுந்ததுனால ததா பிரபதி லோகேத்ர கியாதாஸ்து மணிகர்ணிகா. இதுக்கப்புறம் உலகத்துல இத மணிகர்ணிகா குண்டம் மணிகர்ணிகா குண்டம்னு வழங்கட்டும் அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்றார். அதனால மணிகர்ணிகைக்கு விஷ்ணு சம்பந்தமும் இருக்கு, சாட்சாத் பரமேஸ்வர சம்பந்தமும் இருக்கு. விஷ்ணுவால சக்கர தீர்த்தமாக ஏற்படுத்தப்பட்டது. 50,000 ஆண்டுகள் தபஸ் பண்றதுக்கான ஸ்தலமாக இருந்தது. சாட்சாத் பரமேஸ்வரனுடைய காதில் இருந்த அணிகலன் உள்ள விழுந்திருந்த இடம் ஏற்பட்ட ஒரு தீர்த்தம் மணிகர்ணிகா. ஸ்ரீ விஷ்ணுருவாச்ச முக்தா குண்டலபாதேன தவாத்ரிதனயா பிரிய தீர்த்தானாம் பரமம் தீர்த்தம் முக்திக்ஷேத்ரமிஹாஸ்து வை காசதேத்ர யதோ ஜோதி ததனாख्येयमीश्वरः அதோ நாமா பரஞ்சாஸ்து காஷீதி பிரதிதம் தியோ அந்யம் வரம் வரே தேவ தேயசோப்ய விசாரிதம் சதே பரோபகாரார்த்தம் ஜகத் ரக்ஷணாமணே சிவ ரக்ஷாமணே சிவ ஆப்ரஹ்ம ஸ்தம்ப பர்யந்தம் யத்கிஞ்சித் ஜந்து சக்திதம் சதுர்ஷு பூத கிராமேஷு காஷ்யாம் தன்முக்திமாப்ஸ்யது. முக்தகுண்டலாபாத்தேன, முக்தம்னா முத்து, முக்தகுண்டலம்னா என் முத்து இருக்கக்கூடிய காதணி விழுந்த காரணத்தினால தவா திரிதனையா பிரிய அதிரிதனையா மகாவிஷ்ணு சொல்றாராம், உங்களுடைய முக்த குண்டல பாத்தேன தவா தவ முக்தகுண்டல முக்தாகுண்டல பாத்தேன. நீர் யார்? அத்ரிதனையா பிரியா, நீர் ஹிமவானுடைய புத்திரிக்கு பிரியமானவர் பரமேஸ்வரன்.
அந்த காதணி விழுந்ததுனால தீர்த்தா நாம் பரமம் தீர்த்தம் முக்தி கஷேத்திரம் இஹாஸ்துவை, தீர்த்தங்களிலெல்லாம் உத்தமமான தீர்த்தமாக இந்த மணிகர்ணிகா தீர்த்தம் ஆகட்டும். ஏன்னா சாட்சாத் உங்களோட தோடு இல்லையோ விழுந்தது. காஷதே அத்திர ய தேஜோ யதோ ஜோதி, இங்க உங்களோட தெய்வீக ஜோதி பிரகாசிக்கிறதுனால தது அநாக்கியேயம் ஈஸ்வரா, இது சொல்ல முடியாத ஒரு உயர்வு அடைஞ்சிருக்கு. அதோ நாபாமரஞ்சாஸ்து காஷீதி பிரதிதம் தியௌ. அப்போ லோகத்துக்கு நன்மை பண்றதுக்காக ஏற்பட்டிருக்கிற இந்த காஷிங்கிற க்ஷேத்திரம், ஏன் அதுக்கு காஷின் பேரு? பிரகாசத்தே, காஷத்தே அத்திர ஜோதி. இங்க உங்களோட ஜோதி ஸ்வரூபம், பரமேஸ்வரனுடைய ஜோதி ஸ்வரூபம் பிரகாசிக்க. அது எப்பேற்பட்ட பிரகாசம்? அது அநாக்கியம், அளவிடற்கறிய முடியாத அந்த உங்களோட தேஜஸானது இங்க பிரகாசிக்க. அதோ நாமா பரஞ்சாஸ்து காஷீதி பிரதிதம். அதனால காஷி காஷின்னு இதுக்கு பெயர் வரட்டும்னு மகாவிஷ்ணுதான் அதுக்கு காஷின்னு பெயர் சூட்டுறார். சாட்சாத் பரமேஸ்வரனுடைய தேஜஸினுடைய தன்மை அங்க பிரகாசிக்கிறதுனால அந்த பிரகாசத்தினுடைய பிரபையானது உயர்வா இருக்கிறதுனால அதுக்கு காஷின்னு பேர் வச்சார் மகாவிஷ்ணு. அதுக்கப்புறம் ஒரு வரம் கேட்கிறார். என்னடா அது வரமா கேட்டு இருக்காரு? அந்யம் வரம் வரே தேவா தேயசோப்பிய விசாரிதம் சதே பரோபகாரார்த்தம் ஜெகத் ரக்ஷாமணே சிவா. நான் எனக்காக கேட்கல, எனக்கு இன்னொரு வரம் உலகத்தினுடைய நல்லத்துக்காக எனக்கு தேவை. அதை நீங்க கொடுத்துதான் அவிசாரித்தம், யோசிக்காம எனக்கு கொடுக்கணும். ஹே ஜெகத் ரக்ஷாமணே, உலகத்தெல்லாம் காப்பாத்துறவர் நீர். ஜெகத் ரக்ஷாமணின்னு சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு பெயர் சூட்டுறாரு இங்க மகாவிஷ்ணு. நிறைய இருக்கே, சந்திரசிகாமணி, சந்திர சூடாமணி, இப்படிலாம் பரமேஸ்வரனுக்கு பேர். இங்க ஜெகத் ரக்ஷாமணின்னு ஒரு பேர். ஏ பரமேஸ்வரா, எனக்கு ஒரு வரத்தை கொடுப்பா. என்னது? ஆப்ரம்ம ஸ்தம்ப பரியந்தம் எத்கிஞ்சிதே ஜந்து சங்கீதம். பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு இந்த ஸ்தம்பம்ன்ற ஒரு சின்ன பூச்சி வரைக்கும் எல்லா விதமான உயிரினங்கள், சதுர்ஷு பூத கிராமேஷு காசியாம் தன் முக்தி அவாப்சியது. அது 4 என்ன விதமாவனா இருந்துட்டு போட்டோம். ஸ்வேதஜமா இருக்கட்டும், அந்தஜமா இருக்கட்டும், உத்பிஜமா இருக்கட்டும், என்ன இது மாதிரி முட்டையில இருந்து வந்தாலும் சரி, வேர்வையில இருந்து வந்தாலும் சரி, விதையில இருந்து வந்தாலும் சரி, கருப்பையில இருந்து வந்தாலும் சரி, யாரு காசியில உயிர் விட்டாலும் நித்தியம் மோட்சத்தை அடையணும். தன்முக்தி அவாப்சியது. அப்படி ஒரு வரத்தை எனக்காக இல்ல, இது உலகத்துக்காக நீர் கொடுத்தே ஆகணும், யோசிக்காம கொடுக்கணுங்கிறார். இன்னும் சொல்றார், அஸ்மின் தீர்த்தவரே சம்போ மணிஸ்ரவண பூஷணே சந்தியாம் ஸ்நானம் ஜபம் ஹோமம் வேதாத்தியனம் உத்தமம் தர்ப்பணம் விண்டதானஞ்ச தேவதானாஞ்ச பூஜனம். உங்களோட இந்த காதணி விழுந்த பெருமையோடு இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் மணிகர்ணிகையில் சந்தியாவந்தனம் பண்றது, ஸ்நானம் பண்றது, ஜபம் பண்றது, ஹோமம் பண்றது, வேதாத்தியனம் பண்றது எல்லாம் உத்தமமாக பிரகாசிக்கட்டும். ஏன்னா ஒரு க்ஷேத்திரத்துல, ஒரு ஸ்தலத்துல, ஒரு இடத்துல, ஒரு காலத்துல, ஒரு சந்நிதியில செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பலன்கள் மாறுபடுறது. சில இடங்கள்ல, சில ஸ்தேத்திரங்கள்ல, சில ஸ்தலங்கள்ல, சில சந்நிதியில, சில தீர்த்தத்துல பண்றதுக்கு உத்கிருஷ்டமான பலன்கள் இருக்குன்னு சொல்லப்படுறது. அப்படி இந்த தீர்த்தத்துல இந்த மணிகர்ணிகையில பண்ணும் பொழுது வெறும் சந்தியாவந்தனம் பண்ணா போறோம், இல்ல ஸ்நானம் பண்ணா போறோம், ஜபஹோமாதிகள் பண்ணா, எது பண்ணாலும் அது உத்தமமான பலனை கொடுக்கறதாட்டும். தர்ப்பணம் பிண்டதானஞ்ச, தர்ப்பணம் பண்ணாலும் சரி, பிண்டதானம் பண்ணாலும் சரி, தேவத்தை பூஜை பண்ணாலும் சரி, எதா இருந்தாலும் இங்க பண்ணு. மணிகர்ணிகையில பண்ண, எங்கேயோ பண்றதுக்கு
அப்படின்னு பகவான் வந்து பிரேரணை பண்றார். கோபூதல ஹிரண்யாஸ்வதீபாதி நாம்பரபூஷணம் கன்யாதானம் பிரயத்னேன சப்ததந்தூநேகஜா பிரதோத்சர்க விஷோத்சர்க லிங்காதிஸ்தாபனந்ததா கரோதி யோ மகாப்ராஜ்ஞோ ஜ்ஞாத்வா யுக்ஷணகத்வரம் விபத்திம் விபுலஞ்சாபி சம்பத்திம் அதிபங்குரம் அக்ஷயா முக்திரேகாஸ்து விபாகஸ்தஸ்ய தர்மணः. மனுஷ ஆயுள் ஒரு க்ஷணத்துல அழியக்கூடியது. கோபூதல ஹிரண்யாஸ்வ தீபானு அம்பரபூஷணம். இதெல்லாம் ஆபத்துங்கிறது எப்ப வேணா வரலாம். செல்வம் இருக்கே ஹிரண்யம் எப்ப வேணா அழியும். இதை தெரிஞ்சுக்கிறவன் பெரிய அறிவாளி. விபத்திம் விபுலாஞ்சாபி சம்பத்திம் அதிபங்குரம்னு சொல்றார். என்ன வேணா நடக்கலாம், அதை தெரிஞ்சுக்கிறவன் தான் புத்திசாலி. அதனால என்ன பண்ணணும்னா, இந்த க்ஷேத்திரத்துல கோ பூதல ஹிரண்ய அஸ்வதீப அன்ன அம்பர ஆபரணங்கள் ஆபூஷணங்கள், பசுமாடு, பூமி, எள்ளு, தங்கம், குதிரை, தீபம், அன்னம், வஸ்திரம், ஆபரணங்கள் இதெல்லாம் தியானம் பண்ணும். கன்யாதானம் பிரயத்னேன சப்த தந்து அநேகசா. கன்னிகாதானம் பண்றது, யாகங்களை பண்றது, விரதங்களை பண்றது, அப்புறம் விரதோத்சர்க விஷோத்சர்க லிங்காதிஸ்தாபனம், விஷோத்சர்கம் பண்றது, லிங்கஸ்தாபனம் பண்றது. அப்படி யாராவது பண்ணானா கரோதி யோ மகாப்ராஜ்ஞா ஞாத்வாயு க்ஷணகத்வரம். இந்த ஆயுசு எப்ப வேணா போயிடுங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு பிராஜ்ஞனானவன் யார் இதெல்லாம் பண்றானோ அவனுக்கு அக்ஷயா முக்தி ரேகாஸ்து, அவனுக்கு அக்ஷயமான முக்தி மட்டுமே கிடைக்கட்டும். விபாகஸ்தஸ்ய கர்மணா. இந்த மணிகர்ணிகையில் வந்து என்ன பண்ணணுங்கிறார் மகாவிஷ்ணு. முதல்ல புத்தியில விசாரத்தை பண்ணிட்டு வரணும். இந்த ஜென்மா இருக்கே சஸ்வரம் நஸ்வரம்னு எப்ப வேணா அழியக்கூடியது. செல்வமாக இருக்கட்டும், ஜென்மாவாக இருக்கட்டும், சம்பத்தி எதுவுமே நிக்காது, மாறிண்டே இருக்கக்கூடியது. அப்ப என்ன பண்ணணும் அவன்? இங்க வந்து கோதானம், பூதலதானம், ஹிரண்யதானம், அஸ்வதானம், தீபதானம், அன்னதானம், அம்பரதானம், பூஷணதானம், கன்யாதானம், இத மாதிரி திராணங்கள், விரதோத்சர்க்கம், ரிஷோத்சர்க்கம், லிங்கஸ்தாபனம், இதெல்லாம் யார் ஒருத்தன் பண்றானோ முக்தி அடைவான். அப்படி ஒரு வரன் நீர் கொடுக்கணும். இந்த மணிகர்ணிகையில வந்து பண்ணும் பொழுது இதெல்லாம் பிராப்தி அடையறாம். அது அந்யச்சாபி சுபங்கர்மயதத்ர ஸ்ரத்தயாயுதம் வினாத்மகாதமீஷான திக்த்வா பிராயோபவேசனம் நைஸ்ரேயஸ்யாஸ்ரீயோ ஹேதுः ததஸ்து ஜெகதீஸ்வர நானுசோச்சதி நாக்கியாதி கிருத்வா காலாந்தரே பியதே ஜெகதீஸ்வரா. இது மாதிரி ஆத்மஹானி பண்றது, பட்டினி இருந்து உயிரை விடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு உன்னால வேற வாழ்க்கையில வேற எதுலயும் நிச்சயம் இல்லையா, இந்த ஸ்தலத்துக்கு வந்து ஸ்ரத்தையோட முக்தியை நோக்கி போனேன்னா அந்த விஷயம் அவனுக்கு நல்லதையே கொடுக்கும், அவனை காப்பாத்து. அப்படி ஒரு தன்மை இந்த க்ஷேத்திரத்துக்கு நீங்க தரணும். அந்யச்சாபி சிவமம் கர்ம எதத்ர ஸ்ரத்தையாயுதம் வினா ஆத்மகாதம். ஏ ஈசான, ஆத்மகாதி பண்ணிக்காம திக்த்வா பிராயோ உபவேசனம் நைஸ்ரேயஸ்யாக ஸ்ரீயோ ஹேத்து அப்படின்னு உனக்கு ஆகட்டும். அஸ்து ஹே ஜெகதீஸ்வர. இப்படி காசிக்கு வந்து பல விதமான விஷயங்களை வரமா வாங்குறார். இங்க பண்றதெல்லாம் அழியாத பயனை கொடுக்கட்டும்னு அடுத்ததா பிரார்த்திக்கிறார்.
இந்த ஸ்தலத்துல பண்றது மங்களங்களை பல மடங்கு வாரி கொடுக்கட்டும். ஏன்னா நீர் தான் மகா சிவன், மங்களகரமானவர். இந்த க்ஷேத்திரத்துக்கு பெரிதான க்ஷேத்திரம் இல்லாத தன்மையை கொடுக்கட்டும்னு வரம் கேட்கிறார். ததிஹா அக்ஷயதாமே தூ, அக்ஷயதாம் அழிவில்லாத தன்மை அடையணும். எது? தஸ்யேஷத்வதனுகிரகாது, உன்னுடைய ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால அக்ஷயத்தன்மை அடையட்டும். உன்னுடைய தவ பிரசாதாது தஸ்ய ஈச சர்வம் அக்ஷயமஸ்து தது, எல்லாம் அக்ஷயமாகட்டும். எதஸ்தி யத் விஷயம் ஜெயது பூதஞ்ச சதாசிவ, என்ன விஷயம் இருக்கோ எல்லாம் ஆகட்டும். தஸ்மாதேதச்ச சர்வஸ்மாத் க்ஷேத்திரமஸ்து சுபோதயம், எல்லா க்ஷேத்திரத்திற்கும் அதிகமான மங்களகரமாக இது ஆகட்டும். ததா சதா சிவத்வத்தோ நகிஞ்சித் அதிகம் சிவம், சிவத்தை விட சிவம் மங்களம் எதிர்க்க முடியும். அதனால ததா ஆனந்தவனாதஸ்மாது கிஞ்சித் மாஸ்து அதிகம் கச்சிது, இந்த ஆனந்தவனத்தை விட உயர்வான ஒண்ணு இல்லாத தன்மையை இதுக்கு நீ கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் மகாவிஷ்ணுவே பரமேஸ்வரன்ட்ட. விநாசாங்கேன யோகேன விநாஸ்வாத்மாவலோகனம் வினாவிரத தபோதானை ஸ்ரேயோஸ்து பிராணினாமிஹ. பொதுவாக ஞானத்தினாலையும் யோகத்தினாலையும் ஆத்மாவலோகனத்தினாலையும் தான் ஸ்ரேயஸ் ஏற்படும்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆனா இந்த காசி கஷேத்திரத்துல இருக்கவாளுக்கு இந்த சாங்கியமோ யோகமோ ஆத்மாவலோகனமோ தேவையில்லாமல் மோட்சம் அடையக்கூடிய தன்மையை நீ குடுன்னு கேட்கிறார். சஷகா மஷகா கீட்டா பதங்காஸ்து அகோரகாக துரகோரகாக பஞ்சக்ரோஷ்யாம் மிருதா காஷ்யாம் சந்து நிர்வாண தீட்சிதாக. சஷகம் புயல், மஷகம் கொசு, கீட்டா புழுக்கள், பதங்காக பூச்சிகள், அப்புறம் உரகாக ஊர்ந்து போகின்றவை, அப்புறம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜந்துக்கள்லாம் கூட பஞ்சக்ரோஷ்யாமிருதா, இந்த பஞ்சக்ரோஷமான காசி கஷேத்திரத்துல உயிரை விடும் பொழுது நிர்வாண தீட்சிதாக சந்து, நிர்வாண தீட்சை மோட்ச தீட்சை அடைஞ்சவாள் ஆகட்டும். நாமாபிகிருஹதாம் காஷ்யாக சதைவாஸ்துவேன சஷ்டயாம். அதனால இந்த காசியினுடைய நாமத்தை யாராவது சொன்னா கூட அவ பாபம் போகட்டும். நாமாபி கிருஹதாம் காஷி, காஷி காஷின்னு சொல்லிட்டே இருந்தாலே அவளுக்கு பாபங்கள் க்ஷயமாகட்டும்னு வரம் வாங்குறார் மகாவிஷ்ணு. சில க்ஷேத்திரங்கள் பேர் சொல்லிட்டே இருக்கிறவா உண்டு. அந்த மாதிரி திருப்பதி, பழனி, மகாலிங்கம்னு சில பேர், சிதம்பரம் பேரே வைப்பா. சிதம்பரம், பழனி எல்லாம் பேரு, க்ஷேத்திரத்தினுடைய பேர். காசினே பேரு, காசி விஸ்வநாதன் வைப்பான், காசின்னு கூப்பிடுவான். ஏன்னா அதுவே புண்ணியத்தை கொடுக்கறது, பாபத்தை நீக்கிறது. சதாகிருத யுகஞ்சாஸ்து சதாஜாஸ்து உத்தராயணம் சஹா மகோதயஸ்சாஸ்து காஷ்யாம் நிவசதாம் சதம் யானிகானி பவித்ராணி சுத்யுக்தானி சதாசிவ ஏபியோ திகதரஞ்சாஸ்து க்ஷேத்திரமேத திரிலோச்சனா சதுர்நாமபி வேதானாம் புண்ணியமத்யயனாம் செய்யதே தத்புண்ணியம் ஜாயதாம் காஷ்யாம் காயத்ரி லக்ஷஜாப்யதः அஷ்டாங்கயோகாபியாசேன யத்புண்ணியமபி ஜாயதே தத்புண்ணியம் சாதிகம் பூயாத் ஸ்ரத்தா காசி நிஷேவதாத் த்ரிச்சிரசாந்திராயணாத்யைश्च யச்ரேயஸ் சமுபார்ஜ்யதே ததேகேனோபவாசேன பவத்வானந்தகாரணே அந்யத்ர யத் தபஸ்தப்த்வா ஸ்ரேயः ஸ்யாத் சதசம்சதம். ஏ திரிலோச்சனா, ஏ சதாசிவா, காசியில வாழும் பொழுது சத்புருஷாளுக்கெல்லாம் எப்பவும் கிருதயுகமாகவே இருக்கட்டும். சதா கிருதயுகஞ்சாஸ்து. அது மட்டும் இல்ல, எப்பவும் உத்தராயண காலமாகவே இருக்கட்டும். ஏன்னா உத்தராயண காலத்துல தேகபரித்தியாகம் பண்ணா மோட்சத்தை போறான்னு இருக்கு. சகோ சதா மகோதயஞ்சாஸ்து. மகோதய காலமும் எப்பவுமே இருக்கட்டும். யாருக்கு? காஷ்யாம் நிவசதாம் சதாம். சாதுக்கள் காசியில வாழும் பொழுது அவளுக்கு காலத்துல பத்தி ஒரு கவலையே இல்லாத நிலை இருக்கட்டும்ன்றார்.
என்னென்னலாம் பவித்திரமாக ஸ்ருதியில சொல்லப்பட்டதோ யானி காணி பவித்ராணி ஸ்ருதி உக்தானி அதை விட ஜாஸ்தியாக இங்க கிடைக்கட்டும். எல்லாத்தோடையும் இருக்கு, எல்லா க்ஷேத்திரங்களோடையும் எல்லா புண்ணிய காரியம் செய்யறதோடையும் இங்க காசியில இருக்கிறது பெருசாக ஆகட்டும். சதுர்ணாமபி வேதானாம் புண்ணியம் அத்தியனாச்செய்து தற்புண்ணியம் ஜாயதாம் காஷ்யாம். 4 வேதங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணி அத ஜபம் பண்றதுனால என்ன ஏற்படுமோ அதை விட பல மடங்கு இங்க கிடைக்கட்டும். காயத்ரி லக்ஷஜாப்யதா, லக்ஷாவிருத்தி காயத்ரி பண்றது, ஒரு காயத்ரி பண்றதுனாலயே அவனுக்கு கிடைச்சிருக்கு. அஷ்டாங்க யோகாபியாசத்தினால என்ன புண்ணியம் வரணுமோ அது பல மடங்கு இந்த காசிவாசம் பண்றதுனால கிடைக்கட்டும். திருச்சிரசாந்திராயணாதி விரதங்கள், கஷ்டமான விரதங்கள்லாம் என்ன பலனை சமுபார்ஜதே, என்ன மாதிரி ஸ்ரேயஸ சொல்லுதோ அது காசியில ஒரே ஒரு உபவாசம் பண்றதுனால அவனுக்கு கிடைக்கட்டும். ஆனந்த காரணத்துல ஏகேன உபவாசேன பவதி ஆனந்த காரணனே பவது. அதே மாதிரி மற்ற இடத்துல என்னெல்லாம் தபஸ், நூற்றுக்கணக்கான தபஸ் செய்யற விஷயங்கள் இங்க ஒரு சாதாரண ஒரு விஷயத்தினால இது அடையப்படட்டும் அப்படின்னு மகாவிஷ்ணுவானவர் பிரார்த்திக்கிறார் பரமேஸ்வரன்ட்ட. அதாவது உலகத்துக்கு நன்மை ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன்னு சொல்றார். தனக்காக வரம் கேட்கல. ஏன்னா பரவாளுக்கு என்ன வேணும், சாட்சாத் பரமேஸ்வரன் ஆச்சே. அதனால அவர் தனக்காக ஒண்ணும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உலக நன்மைக்காக நாமாபி பேரை சொன்னாலே வரட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். எது இந்த சக்கர தீர்த்தத்துல உட்கார்ந்து பண்றதுனால. அப்படி ததஸ்து காஷ்யாம் வருஷேன பூமிஷய்யாவிரதேன ஜா ஆஜன்ம மௌனோ விரததோயது அந்யத்ர பலம் ஸ்மிருதம். ஜென்மா முழுக்க மௌனமா இருக்கிறதுனால மற்ற இடங்கள்ல என்ன பலம் வரணும்னு இருக்கோ அது ததஸ்து காஷ்யாம் பக்ஷாஹ சத்யவாக் பரிபாஷனாது. மௌனமா இருக்க வேண்டாம் நீ. காசியில ஒரு பட்சம் சத்தியமா பேசினாலே போறோம், சத்தியவாக்கா இருந்தா போறோம், ஒரு பட்சம் இருந்தா போறோம். ஒரு கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷமா ஒரு 15 நாள் அதுல உனக்கு கிடைச்சிருது. அந்யத்ர தத்வா சர்வஸ்வம் சுகிருதம் யத் சமீரிதம் சகசிரபோஜனாத் காஷ்யாம் தத் பூயாத் அயுதிதாதிகம். மற்ற இடத்துல உன்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் கொடுத்தா கூட, சர்வஸ்வம் எல்லாத்தையும் நீ கொடுக்குறிய, அந்த சொத்தெல்லாம் கொடுக்குற பயன் எங்க வரும்னா ஒரு சகசிர போஜனம் காசியில பண்ணி விட்டேன்னா அதை விட அதிக பலன் கிடைக்கும்னு ஆகட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். முக்தி க்ஷேத்ராணி சர்வாணி யத் சம்சேவ்யோதிதம் பலம் பஞ்சராத்ராத் தத் அத்ராஸ்து நிஷேவ்ய மணிகர்ணிகாம். எல்லா விதமான முக்ஷி கஷேத்திரங்கள்ல போய் சேவை பண்ணி ஆசையத்து இமாச்சலம் பண்ணி என்ன புண்ணியத்தை அடைய போறியோ அத 5 ராத்திரிகள் மணிகர்ணிகையில தங்கறதுனால அடையவாய் அப்படின்னு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு விஷ்ணு கேட்டுக்கிறாரு ஈஸ்வரன். பிரயாக ஸ்நான புண்ணியேன யத் புண்ணியம் ஸ்யாத் சிவப்பிரதம் காசி தரிசன மாத்திரேன தத் புண்ணியம் ஸ்ரத்தையா ஸ்பிரியா. பிரயாகத்துல போய் ஸ்நானம் பண்றதுனால இருக்கிற புண்ணியம் காசிய தரிசனம் பண்ணாலே கிடைக்கட்டும். யத் புண்ணியம் அஸ்வமேதேன யத் புண்ணியம் ராஜசூயதா காஷ்யாம் தத் புண்ணியம் ஆப்னோது திராத்திர சயனாத்யமி. அஸ்வமேதத்தினாலையும் ராஜசூயத்தினாலையும் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் காசியில 3 ராத்திரி தூங்கினாலே கிடைக்கட்டும். துலாபுருஷ தானேன யத் புண்ணியம் சம்யகாப்யதே காசி தரிசன மாத்திரேன தத் புண்ணியம் ஸ்ரத்தையாஸ்துவை. துலாபுருஷ தானம் பண்றதுனால என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் காசி தரிசனத்தினாலேயே கிடைக்கட்டும். இதி விஷ்ணோர் வரம் சுத்வா தேவதேவோ ஜெகத்பதி உவாச்ச பிரசன்னாத்மா ததாஸ்து மதுசூதனா. இப்படி விஷ்ணு பிரார்த்திக்கிறத கேட்ட உடனே பரமேஸ்வரன் சொல்றார் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மேலும் பேசுறாரா. ஸ்ரீ மகாதேவோ வாச்ச. பரமேஸ்வரன் சொல்றார் ஸ்ருணு விஷ்ணு மகாபாஹோ ஜெகத பிரபவாப்யய விதேஹி சிருஷ்டிம் விவதான் யதாவத்வம் ஸ்ருதீரிதம்.
பிதேவ சர்வபூதானாம் தர்மதः பாலகோ பவ வித்வம்சனீயா விவிதா தர்மத்வம் துவம்ச விதாயினः தர்மேதரபதஸ்தானாம் உபசம்ஹிருதயே ஹரே ஏதுமாத்திரம் பவான்யஸ்மாத் ஸ்வகர்ம நிகதான் நிஹிதா. பரமேஸ்வரன் சொல்றார், ஹே மகாவிஷ்ணு, நான் சொல்றதை கேள். நீ மகாபாகு, நீயே ஜகத்து தோன்றத்துக்கும் அழிவுக்கும் பிரளயத்துக்கும் காரணமா இருக்க போற. ஜெகத பிரபவாப்யயோ பவாப்யயோ பூதானாம் ஸ்ருதோ விஸ்தரசோ மயா தொத்த கமலபத்ராட்ச மகாத்மியம் சாபிமவ்யயம்னு கீதா சாஸ்திரத்துல அர்ஜுனன் சொல்றான். அந்த வார்த்தையை இங்க உபயோகப்படுத்துறாரு பரமேஸ்வரன். ஹே விஷ்ணு, உலகம் உங்ககிட்ட தோன்றி உங்ககிட்ட மறையிற மாதிரி ஒரு தன்மையுடையவன் ஆயிட்ட நீ. அதனால இந்த சிருஷ்டியை நீ எப்படி பண்ணணும்? இதேகி சிருஷ்டிம் விவிதான் யதாவத்வம் ஸ்ருதீரிதம், ஸ்ருதியில சொல்லியிருக்கபடி நீ இந்த காரியத்தை பண்ணு. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதோ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசின்னு 16 அத்தியாயத்து கடைசியில பகவான் சொல்றாரே, அதுக்கு ஆதாரபூதமாக இங்க பரமேஸ்வரனே மகாவிஷ்ணுட்ட சொல்றார், நீ சிருஷ்டி எப்படி பண்ணணும்னா ஸ்ருதியில சொல்லியிருக்கா மாதிரி பண்ணு. பிதா இவ சர்வபூதானாம், நீதான் எல்லா ஜந்துக்கள் எல்லாத்துக்கும் அப்பா மாதிரி. தர்மத பாலகோபவ, தர்மத்தை காப்பாத்துறதுக்காக நீ பண்ணணும். எந்த க்ஷணம் உலகத்துல தர்மம் க்ஷீணத்தை அடையிறதோ அப்ப நீ அவதாரம் எடுத்து உலகத்தை காப்பாற்றணும். வித்வம்சனீயா விவிதா தர்ம துவம்ச வித்யாயின, தர்மத்துக்கு ஹானி பண்றவாள் நீதான் துவம்சம் பண்ணணும். தர்மேதர பதஸ்தானாம் உபசம்ஹரதி ஹிருதயே ஹரே. ஹே ஹரே, தர்மேதர பதி, தர்மத்துக்கு அப்பால்பட்ட வழியில போகிறவத நீ நிறுத்தணும். ஆனா நீ வேணும்னு பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஹேது மாத்திரம் பவ அந்யஸ்மாத் ஸ்வகர்ம நிகதாகி தே, நீ வெறும் ஹேத்துவாக இருக்கணும். அவனுடைய கர்மாவெல்லாம் அழிவான். பாபம் பண்றவன் பாபத்தினால அழிய போறான். அந்த பாபத்தினுடைய பலன் அவனுக்கு போய் சேர்ற மாதிரி தான் நீ பண்ணணுமே ஒழிய நீ வெறும் ஹேத்து தான். நீயா போய் ஒருத்தனை துவம்சம் பண்ண வேண்டியதுல அவன் பாபம் அவனை அழிக்கிறதுக்கு நீ வழி பண்ணு, அவ்வளவுதான். யதா பரிணதம் சஸ்யம் பதேதே பிரசவ பந்தனாத் தே பரீணத பாப்மானஹ பதிஷ்யந்தி ததா ஸ்வயம், தானே அழிஞ்சு விழுவா வாழ. சசியம் மாதிரி, அதாவது இப்ப நெல்லு தலை சாஞ்சு எடுத்துனா விழ வேண்டிதானே, கணம் தாங்காம அது மாதிரி பாபம் தாங்காம அவளே அழிவா. ஏச்சத்வாம் அவமன்யந்தே தர்பிதா சுதபோபலைஹி தேஷாம் ஜைவோப சம்ருத்யை பிரபவிஷ்யாம்யஹம் ஹரே உபபாதகினோ ஏச்ச மகாபாதகினஸ்சயே ते पिकाशीं समासाद्य भविष्यन्ति गतैः सह इदं मम प्रियं क्षेत्रं पञ्चक्रोशी परिमितं ममाज्ञा प्रभवेदत्र नान्याज्ञा प्रभवेदिह पुनर्विष्णुर्मया प्रोक्तः मृडानी शुभलोचने अत्युग्रतेजसा तेजो भ्रमं त्रैलोक्य विभ्रमः पापिनामपि जन्तूनाम् अविमुक्त निवासिनां नान्यशासयिता विष्णो तेषां சாஸ்தாகமேவ ஹி. அதனால நீ எப்படி எல்லாம் சிருஷ்டி பண்ணணும் ஸ்திதி பண்ணணும்னு அதை நான் சொன்னேன். அவ தபோபலத்தினால யாரெல்லாம் இந்த ஒரு விவேகத்தினால எப்படிப்பட்ட பாதகம் பண்ணியிருந்தாலும் காசிக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ, அப்போ என்னுடைய பிரிய கஷேத்திரமான இந்த காசி பஞ்சகோஷத்துல வந்திருக்கும் போது அவளை நீ ஒண்ணும் பண்ணிடக்கூடாது. ஆனா இந்த கஷேத்திரம் பாபினாமபி ஜந்தூனாம் அவிமுக்த நிவாசினாம் நானிய சாசிதா, இந்த அவிமுக்தத்துல இருக்கவாளுக்கு சாசிதா யாரு? நான் தான். காசி கஷேத்திரத்தை மட்டும் யாரும் நீங்க கிட்ட வரக்கூடாது. எப்படிப்பட்ட பாபம் பண்ணவனா இருந்தாலும் காசி கஷேத்திரத்துல வசிச்சுட்டு இருக்கான்னா அவனுக்கு நான் தான் எல்லாம். மத்தவாள்லாம் பாபத்தை பண்ணியிருந்தானா அதுக்கான தண்டனை கொடு. காசி கஷேத்திர வாசம் பண்றவாளுக்கு நீ பண்ணாத. யோஜனானாம் சதஸ்தோபி யோயுக்தம் ஸ்மரே திருதி பகுபாதக பூர்ணோபி நச பாபை பிரபாவ்யதே
मम प्रियस्य क्षेत्रस्य यो विमुक्तस्य संस्मरेत् प्राणप्रयाणसमये दूरगोप्यगवानपि तपापपूगमृत्यु उत्सृज्य स्वर्गभोगान् समश्नुते काशीस्मरणपुण्येन स्वर्गात् भ्रष्टो हि जायते पृथिव्यामेकराट् भूत्वा भुक्त्वा भोगान् अनेकशः எப்பேற்பட்ட பாப்பியா இருந்தாலும் என்னுடைய இந்த பிரிய கஷேத்திரமாகிய அவிமுக்த கஷேத்திரத்தை ஸ்மரணம் பண்ணாலும் போரும், பிரயாண காலத்துல இத நினைச்சுட்டாலே போரும். எப்படிப்பட்ட பாபாத்மாவாக இருந்தாலும் பாபத்திலிருந்து விடுபட்டு சொர்க்கபோகத்தை அவன் அனுபவிக்கிறான். காசி ஸ்மரண புண்ணியத்தினாலேயே அவன் ஒரு நாளைக்கு பிருத்திவி ராஜாவாக இருந்து அவனுடைய புண்ணியத்தை அனுபவிக்கிறான். பிராப்யா விமுக்தம் தத் புண்ணியாக்ஷி வானபாத பாக் பவேத் பகுகாலமுஷித்வாத்ர நியதேந்திரியமானசः यद्यन्यत्र विपद्येत दैवयोगा शुचिस्मिते सोऽपि स्वर्गसुखं भुक्त्वा भुक्त्वा क्षितिपतीश्वरः पुनः काशीमवाप्यात् विन्देन्नैश्रेयसीं श्रियं विष्णो विमुक्ते संवासः कर्मनिर्मूलनक्षमः मित्राणां हि पवित्राणां निर्वाणायेह जायते. அதனால காசி க்ஷேத்திரத்தினுடைய விசேஷமானது எப்பேற்பட்ட மகாபாபிகளுக்கும் புண்ணியப்பிரதானமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். அதனால இங்க பகுகாலம் இருந்து ஸ்ரேயச அடைவார்கள்னு சொல்றார். மேல அடுத்த செஷன்ல பார்ப்போம். போர் நமது அப்போர் நமிதம்போர் நாத்போர் நமது அச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.